கடலூர் மாவட்டம் வி காட்டுப்பாளையம் பகுதியில் சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி தனியாக வசித்து வந்தார். அவருடைய மகன் மற்றும் உறவினர்களும் அதே பகுதியில் அருகருகே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மூதாட்டி சின்ன பொண்ணுவை கடந்த சனிக்கிழமை முதல் காணாத நிலையில் வீடும் பூட்டியிருந்தது. சின்ன பொண்ணுவை அவரது மகன் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களிலும் தேடி உள்ளனர். ஆனாலும் அவர் இல்லாத நிலையில் அவர் எங்காவது கோவிலுக்கு சென்றிருக்கலாம் என்று நினைத்திருந்தனர். ஆனால் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசவே பொதுமக்கள் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் வந்து வீட்டை சோதனை செய்த போது வீட்டில் இருந்த பெரிய மரப்பெட்டிக்குள் சின்ன பொண்ணு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். எழுபத்தைந்து வயது மூதாட்டியை கொலை செய்து பெட்டியில் வைத்து பூட்டியது யார், நோக்கம் என்ன என விசாரித்த போதுதான் திடுக்கிடும் பின்னணி தெரிய ஆரம்பித்தது. பாட்டியை அடித்து கொலை செய்து பெட்டியில் வைத்து பூட்டியதாக மகன் வழி பேரனான 18 வயது ராஜப்பிரியனை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். என்ன காரணத்திற்காக உன் பாட்டியை அடிச்சு கொலை பண்ணி பெட்டியில பூட்டின என ராஜப்பிரியனிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் கொடுத்த வாக்கு மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜப்பிரியன் என பெயர் வைத்துக் கொண்டு மது பிரியனாக வலம் வந்துள்ளார். இதனால் அடிக்கடி பாட்டியிடம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்துள்ளார். பாட்டியும் தனது செல்ல பேரனாயிற்றே என அவ்வப்போது கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் பேரன் ராஜப்பிரியனிடம் தனது 2 கிராம் தங்கக் கம்மலை கொடுத்து அடமானம் வைத்து அந்த பணத்தை எடுத்து வரச் சொல்லியிருக்கிறார். ஆனால் மது பிரியனான ராஜப்பிரியனோ அந்த பணத்தை செலவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பாட்டி அடமானம் வச்ச நகையையாவது மீட்டுட்டு வந்து கொடுப்பா என மீண்டும் யாரிடமோ கடன் வாங்கி பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மீண்டும் அந்த பணத்தை செலவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பாட்டி பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். மது வெறியனான ராஜப்பிரியனோ சொம்பு ஒன்றை எடுத்து பாட்டியின் மீது வீசி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மயக்கம் போட்டு விழுந்த பாட்டி உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த வீட்டிலேயே இருந்த மரப்பெட்டியில் வைத்து பூட்டிய ராஜப்பிரியன் எதுவுமே தெரியாதது போல அங்கிருந்து எஸ்கேப் ஆனதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை எஸ்பி ஜெயக்குமார், டிஎஸ்பி தமிழ் இனியன் தலைமையிலான போலீசார் அதிரடி விசாரணை நடத்தினர். அப்போது தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் மூலம் புலனாய்வு செய்யப்பட்ட போது பாட்டியின் வீட்டிற்குள் சென்ற மோப்பனாய் வெற்றி மோப்பம் பிடித்துவிட்டு குறைத்தபடி பின்னால் இருந்த மற்றொரு வீட்டை நோக்கி ஓட அந்த வீட்டில் இருந்த பாட்டியின் பேரன் ராஜப்பிரியனின் செருப்பை கவ்வியது. பேரம் பிறந்ததும் தங்க புள்ள, என் செல்ல புள்ள என எப்படியெல்லாம் ஆசையா கொஞ்சினார் அந்த பாட்டி. ஆனா தங்கத்துக்காக இப்படி பாட்டியையே கொலை செஞ்சிட்டானே என ஆதங்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அக்கம் பக்கத்தினர். மேலும் கொலையாளியின் வீட்டை நோக்கி ஓடி அவனது செருப்பை கவ்வி வெற்றிகரமாக கண்டுபிடித்த மோப்பனாய் வெற்றிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.